மொட்டை மாடியில் டெய்லி மிச்சர் போடுவோம். சாப்பிட்றதுக்காக ஏகப்பட்ட பறவைகள் வரும். அதில் ஒரு குருவியை பூனை பிடிச்சிருச்சு. அந்த பூனைக்கிட்டேருந்து அந்த குருவியை காப்பாற்றி அதை நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி ட்ரையர் போட்டு அந்த இதோட உடம்ப நல்லா காய வச்சு, அதுக்கு உடம்புல பூனையோட பல்லு பட்டு நிறைய இடத்துல ரத்த காயமாக இருந்துச்சு. அந்த குருவி ரொம்ப பயந்து போய் இருந்தது. அதனால் நல்லா அதை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை கழுவி, அதுக்கப்புறம் ட்ரையர் போட்டு அதை உடம்பெல்லாம் காய வச்சு, அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் குளித்து அந்த காயம்பட்ட இடத்துலலாம் மஞ்சள் போட்டோம். ஆனாலும் அந்த குருவி ரொம்ப பயந்து போய் இருந்துச்சு. நாங்கள் அதை காப்பாற்றுறோங்கிறது அதுக்கு புரியுதோ என்னமோ, எங்களை பார்த்துமே பயந்துது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டோம். பயந்து போய் விரலை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கு பாருங்கள். அது மருந்து போட்டுட்டு கடைசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதால் பறக்க முடியல. ஆனால் தாவி தாவி லைட்டாக குதிக்குது. சரின்னு சொல்லி ஒரு பெட்டிக்குள்ளே அதை வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சோம் ஒரு பாத்திரத்தில். ஒரு சாய்பாபா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சோம். சீக்கிரமாக அது குணமாகி பறந்து போட்டோன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் அது மேலே விபூதியெல்லாம் லைட்டாக தூவினார், சீக்கிரம் அது குணமாகட்டும். அது டெய்லி மிச்சர் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதுனால மிச்சர் கொஞ்சம் வச்சோம். ஆனால் மிச்சர் தண்ணி எதுவுமே அது சாப்பிடலை. அந்த பெட்டிக்குள்ளேருந்து லைட்டாக குதித்து வெளியே இருந்துச்சு. அது நம்மக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிது. ஆனால் அதால் பறக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அது இல்லை. சிறகு 1 2 உருவி போயிடுச்சு. இந்த பூனை பிடிச்ச பிடியில் உருவிடுச்சு. ஆனால் குதிச்சு குதிச்சு போகுது. வெளியில் விடுறதுக்கு பயமாக இருக்குது, பழையபடி பூனைகிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு. ஆனால் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அங்கங்கே பறக்குது பாருங்கள். நல்லா பறக்குது. கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா வெளியே விட்டுறலாம். ஆனால் அது நம்மளை பார்த்தே பயப்படுது. அதனால் என்ன பண்ணோம், ஒரு கூடு செட்டப் மாதிரி நம்மளே செஞ்சு அதை க்யூர் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு அட்டைப்பெட்டி பெருசாக எடுத்துகிட்டு கூடு மாதிரி செட்டப் பண்ணி அந்த கூட்டுக்குள்ளே இந்த குருவியே உட்கார வச்சோம். அதுக்கு வீடு மாதிரியே அது ஃபீல் ஆகுமேன்ட்டு பழைய அட்டைப்பெட்டியிலேருந்து எடுத்து இந்த கூடு செட்டப்பில் அதை உட்கார வச்சோம். ஆனால் அது பயப்படுது. நம்ம அதை காப்பாற்ற தான் செய்கிறோங்கிறது அதுக்கு புரியல. பாவம், அதால் பெரிய அளவில் பறக்க முடியல, சின்ன அளவில் தான் பறக்க முடியுது. அதோடைய பெரிய சிறகுகளில் அந்த இறகெல்லாம் உருவி போயிடுச்சு. அதை பாருங்களேன், அதோட உடம்பை பாருங்களேன் எவ்வளோ காயமாக இருக்குதுன்னு. பூனையே தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. பூனை பிடிச்ச அந்த நகம்லாம் பட்டு அதோடைய முதுகெல்லாம் நல்லா காயமாயிருச்சு. கழுத்து பக்கத்தில் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கவர் ஆகி தப்பிச்சு போக பார்க்குது. சரி, எப்படியாவது வெளியே போய் அது பறந்து அதோட கூட்டத்தோடு சேர்ந்து அது ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். பாருங்கள், அது இப்போ ஓரளவுக்கு நல்லா உடம்பு தேறி கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து அது அப்படி பறந்து போயிடுச்சு. காப்பாற்றிட்டோம், ஒரு வழியாக காப்பாற்றிட்டோம்.